அனைவருக்கும் வணக்கம். 100 டேஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 25 வந்துட்டோம். 100 நாட்களில் 25 நாட்கள் நம்ம கடந்து வந்திருக்கோம். ஸோ பை காட்ஸ் கிரேஸ் வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காடுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கோங்க. உங்களுடைய மேஜிக் புக்கை ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த மேஜிக் புக் உங்களுக்கு நிறைய கிஃப்ட்டை கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் எழுத போகிற நோட்ஸை பார்த்து பத்திரமா எழுதுங்க, சரியா? சும்மா ஏனோ தானே எழுதாமல், டைம் பாஸ்க்கு எழுதாமல் உங்களோட மேஜிக் புக்கை எவ்வளோ தூரம் நல்லா வச்சுக்க முடியுமோ அவ்வளோ அழகாக வச்சுக்கோங்க, சரியா? ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஓடி அண்ட் ஓடியில் என்னென்ன டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ரிப்பீட்டடாக உங்களுக்கு 1 மார்க் கொஷின்ஸில் வரும் அப்படின்றத பார்க்க போகிறோம். மொத்தம் 4 டைப் ஆஃப் கொஷின்ஸ் வரப்போகுது. ஸோ 4ல் எப்படிலாம் வரப்போகுது அப்படிங்கிறத ஓவராலாக சொல்ல போகிறேன். இனி நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் நான் பிடிஎஃப் கொடுக்குறேன். நேற்றையுமே உங்களுடைய டெலகிராமில் நான் ஒரு பிடிஎஃப் கொடுத்துருப்பேன். அந்த பிடிஎஃபில் ஒர்க் அவுட் பண்ண ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் கொடுக்குறதுலையுமே ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இந்த 2 ப்ராப்ளம்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இதை பேஸ் பண்ணி எம்சி கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த நேற்று கொடுத்த பிடிஎஃப் ப்ளஸ் இன்றைக்கி நான் கொடுக்க போகிற அந்த ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் பிடிஎஃப், இந்த 2 பிடிஎஃப்பும் பண்ணாலே போதும். ஓடியில் ஒரு 80% கவர் ஆகிடும், சரியா? இந்த லாஸ்ட்டு ஒரு டைப் மட்டும், ஒரே ஒரு டைப் இருக்கும். உங்கள் டைப்பில் வந்து சிலபஸ் வந்து லாஸ்ட்டாக ஒரு டாபிக் இருக்கும். அது மட்டும் உங்களுக்கு என்ன ஆகணும், தனியாக இருக்கும். அதை நான் தனியாக உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துட்றேன், சரியா? அப்போ வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது ஓடி. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஓடியோட பேசிக்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம பார்க்க போகிறது சொல்யூஷன்ஸ் ஆஃப் ஓடி. அப்போ ஒரு ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதனுடைய சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்யூஷன் சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. அந்த ஈக்குவேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவோம், இப்போ x+3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, x+3 சொன்னோம், நமக்கு மைண்டில் என்ன தோணும், நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக x+3, ஓகே, நம்ம x+3 ஈக்குவல் டு 0 பண்ணுவோம். அப்போ x இஸ் ஈக்குவல் டு -3 அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகேவா? இப்போ சம்டைம்ஸ் என்ன சொல்லுவோம், இது x+3 கொடுக்காம இதே இடத்துல x-3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதே x+3 கொடுக்காம கொஷின் என்ன இருக்குது, x-3. அப்போ என்ன சொல்லுவீங்க, x இஸ் ஈக்குவல் டு +3 கிடைக்கும். இதே நமக்கு x ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. x² + 3 = 0. அப்போ x² -3 வரும். அதுக்கு ரூட் எடுக்கும்போது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கிடைக்கும். இதே வந்து -3 இருந்துச்சு அப்படின்னா, x² -3 இருந்துச்சு அப்படின்னா x² = 3, x = √3. அப்போ என்னென்ன டைப் ஆஃப் ரூட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு, ஃபஸ்ட்டு ஒரு ப்ளஸ் நம்பர் கிடச்சிது, அடுத்து ஒரு மைனஸ் நம்பர் கிடச்சிது, அதே √3 கிடச்சிது, இன்னொன்று i√3 கிடச்சிது. அப்போ என்னாகும், 4 விதமான சொல்யூஷன் ஒவ்வொரு ஈக்குவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கிடச்சிது. அப்போ இதை நாங்கள் சாதாரணமாக ஒரு ஈக்குவேஷன் தானே சொல்யூஷன் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணால், ஒரு ஈக்குவேஷனுக்கு அதனுடைய கோஎஃபிஷியன்ட் எப்படி இருக்காங்களோ அவங்க ரொம்ப முக்கியம். அதை விட ரொம்ப முக்கியம் அதனுடைய சொல்யூஷன்ஸ் யார் வராங்களோ அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கும். அப்போ என்னாகும், இதை சாதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, இது வந்து பாசிட்டிவ் ரூட்ஸ்னு சொல்லுவாங்க. அது என்ன, இப்போ நமக்கு வந்திருக்கவங்கள இவங்க யார், நம்ம சொன்னதில் இந்த √3 and -3 ரூட்ஸ் சொன்னோம் இல்லையா, அதில் 3 அப்படிங்கிறவங்க பாசிட்டிவ் ரூட்ஸ், இவங்க யார் நெகட்டிவ் ரூட்ஸ், இவங்க யார் ரேஷ்னல் ரூட்ஸ், இவங்க காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸு, ஓகேவா? அப்போ என்னாகும், 4 பேருக்குமே ஒவ்வொரு பேர் இருக்குது. அதே மாதிரி தான் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்லேயும் வரப்போகிற சொல்யூஷன்ஸ் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நேம் இருக்குது. அதை தான் சொல்லுவோம், ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனுக்கு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கிறீங்கன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், சொல்யூஷன் சொல்லுவோம். அதுக்கு 2 டைப் ஆஃப் சொல்யூஷன் இருக்குது. ஒன்று ஜென்ரல் சொல்யூஷன், இன்னொன்று பர்டிகுலர் சொல்யூஷன். ஸோ ஜென்ரல் சொல்யூஷன் அப்படிங்கிறது என்ன, கான்ஸ்டன்ட் இருக்கும். அப்போ நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம், இன்டெகிரல் பண்ணால் இன்டெகிரல் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி நம்ம படிச்சிருப்பீங்க. இப்போ வந்து CF = AE அது AE⁻m1x ப்ளஸ் ABE⁻m2xன்னு சொல்லுவோம்ல, செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்லாம் படிச்சிருப்பீங்க. அப்போ என்னாகும், m1 m2 வித்தியாசமான ரூட்டாக இருந்தால் இந்த மாதிரி வந்து நம்ம CF எழுதணும், காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எழுதணும், PI எழுதணும்னு படிச்சிருப்பீங்க இல்லையா? பர்டிகுலர் இன்டெகிரல்னு சொல்லிப்போம் இல்லையா? PIன்னா என்னது, e⁻x இடது பக்கத்தில் என்ன இருக்கோ அதை எழுதி கீழே d² சம் வந்துருக்கும். அப்போ என்னாகும், இதில் ஏன்னு ஒரு கான்ஸ்டன்ட் வந்திருக்கு, பின்னு ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது. அப்போது ஏன்னு ஒரு கான்ஸ்டன்ட் வந்திருக்கு, பின்னு ஒரு கான்ஸ்டன்ட் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது என்னன்னா, நமக்கு ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் இன்வால்வ் ஆகிற மாதிரி ஒரு சொல்யூஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் PI கண்டுபிடிச்சின்னா கான்ஸ்டன்ட் வராது. அப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, நமக்கு ஜென்ரல் சொல்யூஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு எனி ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்கும். அப்போ விச் கண்டைன்ஸ் as many as ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்காங்கன்னா அவங்க ஜென்ரல் சொல்யூஷன். இதே பர்டிகுலர் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, பர்டிகுலர் சொல்யூஷன் ஆஃப் ஆர்பிட்ரரி சொல்யூஷன் இருக்கு இல்லையா, இந்த கான்ஸ்டன்ட் வந்து உங்களுக்கு வராது. அதனுடைய சொல்யூஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். சிக்கு பதிலாக வேல்யூ அப்ளை பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஏ யூஸ் பண்ணிங்கன்னா ஏக்கு பதிலாக ஒரு வேல்யூ இருக்கும். இப்போ 2 சொல்யூஷன் தான், ஜென்ரல் சொல்யூஷன், பர்டிகுலர் சொல்யூஷன். இப்போது இந்த சொல்யூஷன்ஸை கண்டுபிடிக்கிற மெத்தட் வித்தியாசப்படும். அப்போ கொடுத்துருக்க கொஷின்ஸை அப்சர்வ் பண்ணணும். சும்மா கொடுத்த உடனே நம்ம என்ன பண்ணக்கூடாது, அப்படியே போட்டுறக்கூடாது. அப்போ என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குன்னு கவனிச்சு
முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், அதுலேருந்து ஆன்சர் பண்ணணும். அதில் முக்கியமாக உங்களுக்கு கேட்குறது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட், ரொம்ப ரொம்ப முக்கியமான மெத்தட் என்ன, இட் வாஸ் அன் ட்ரெடிஷ்னல் மெத்தட் என்ன, வேரியபிள் செப்பரபிள். ஸோ வேரியபிள் செப்பரபிள் என்ன ஒரு ரூல்ஸ்குள்ளே கொண்டு வந்துடலாம். சில பேர் சொல்கிறோம் கிளாஸில் நிறைய பசங்க நிற்கிறாங்க, கிளம்ஸியாக ப்ளே கிரவுண்டு நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், 8th ஸ்டாண்டர்ட்லாம் ஒழுங்காக வந்து வரிசை நில்லுங்க, 9th தெரியாது நில்லுங்கன்னு நான் சொல்கிறேன். ஒரு பர்டிகுலர் ரூல் நான் சொல்லிடுறேன். ரூல் சொன்னோடனே அவங்களே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாங்க, செப்பரேட் ஆகிடுறாங்க. இது வந்து 8th 9th பசங்களுக்கு சொன்னோடனே நாங்கள் என்ன கிளாஸ்ன்னு சொன்னோடனே புரிஞ்சிடும். அதே ஃபர்ஸ்ட் டைம் அன்றைக்கி தான் ஒரு குழந்தை ஸ்கூல் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டாக இல்லை எல்கேஜி வராங்க. ஸோ எல்கேஜிலேயே ஒரு 5-6 செக்ஷன் இருக்குது. எல்கேஜி ஏ செக்ஷன்லாம் வந்து நில்லுங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட் டே அன்றைக்கி பிள்ளைங்களுக்கு தெரியுமா, நம்ம எல்கேஜி படிக்கிறவங்கதே பாதி பிள்ளைங்களுக்கு தெரியாது. அதில் ஏ செக்ஷன் சொன்னால் புரியாது. அதே மாதிரி தான் வேரியபிள் செப்பரேஷன் அப்படின்னு சொல்கிறவங்க யாருன்னா கொஞ்சம் ஹையர் பசங்களுக்கு நாங்கள் ஜஸ்ட்டு ஒரு கண்டிஷன் சொல்கிறோம், எக்ஸ்லாம் செப்பரேட் ஆகிடுங்க, ஒய்லாம் செப்பரேட் ஆகிடுங்கன்னு சொன்னோடனே புரிஞ்சுக்கிறாங்கல்ல, அவங்களாம் வேரியபிள் செப்பரேஷன். வேரியபிள் செப்பரேஷன் அர்த்தம் எக்ஸ் வேரியபிளாக தனியாக பிரிக்க முடியும், ஒய் வேரியபிள் தனியாக பிரிக்க முடியும், செப்பரேஷனாக இருப்பாங்க. ஓகே, அதே இன்கேஸ் எனக்கு வேரியபிள் செப்பரேஷன் பண்ண முடியலை அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வேரியபிள் செப்பரேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஓகே, அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஒரே நிமிஷம், ஓகே, இந்த இடத்துல இதுதான் உங்களுடைய வேரியபிள் செப்பரேஷன். அதாவது எக்ஸ் வேரியபிள் தனியாக பிரிக்க முடியும், ஒய் வேரியபிள் தனியாக பிரிக்க முடியும். ஸோ இப்படி இருந்தால் ரொம்ப சிம்பிள். ஸோ ரொம்ப சிம்பிளாக என்ன அர்த்தம்னா, இப்போ கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு ஈக்குவேஷன். இப்போ 1 + x² dy/dx = 1 + y² இருக்குது. அப்போ என்னாகும், நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய முக்கியமான ஒரு கான்செப்ட்னா என்னது அப்படின்னா, இந்த இடத்துல எக்ஸ் வேரியபிளை பிரிக்க முடியுதான்னு பாருங்கள். ஸோ எக்ஸ் வேரியபிளை பிரிக்க முடிஞ்சு அப்படின்னா 1 + x² dy/dx = 1 + y² கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவோம், எக்ஸ் வேரியபிளை பிரிக்க முடியுதான்னு பாருங்கள். அப்போ dx தனியாக பிரிச்சிடணும், dy தனியாக பிரிச்சிடணும். பிரிச்சா பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரிச்சிருக்காங்க. dyக்கு கீழே 1 + y², dxக்கு கீழே 1/x² இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம், dy இதை இன்டகிரேஷன் பண்ணால் tan - y வரும், இது tan - x வரும். அப்போ என்ன ஆகும், இதனுடைய வேல்யூவில் நமக்கு tan y, tan x, tan a - b, tan a மைனஸ் tan b ஃபார்முலா ஒர்க் படிக்க சொன்னேன்ல, அதில் என்ன போட்டிருந்தாங்க, tan a - b by 1 + ab, அதான் ஃபார்முலா படித்தோமா. ஸோ அந்த ஃபார்முலாவை இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த tan b ஆன்சர் போட்டிருக்காங்க. ஸோ இதிலேருந்து tan அந்த பக்கம் கொண்டு போயிட்டா tan c கிடைக்கும். tan c அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், tan c அப்படிங்கிறது அகெயின் ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நம்மளுடைய ஈக்குவேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷனாக இந்த ஆப்ஷன் தான் இருக்கும். என்னடா tan இல்லைன்னு யோசிக்கக்கூடாது, நமக்கு வந்திருக்கிறது tan, 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. tan இன்வர்ஸ் அந்த பக்கம் கொண்டு போயிட்டு என்ன பண்ணணும், ஒரு கான்ஸ்டண்ட்டாக மாற்றணும். இதே நீங்கள் போடாமல் இருந்தீங்கன்னா, இது உங்களுக்கு இந்த சம நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுது, tan இன்வர்ஸ் ஆன்சர் வந்திருக்கு, 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் tan இன்வர்ஸே நமக்கு வரல அப்படின்னு மைண்ட் யோசிக்க போகும். அப்போ என்ன ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த கான்ஸ்டன்ட் ஏ வந்து என்ன எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோங்க, 2-3 சம்ஸ் போட்டு பழகினா மட்டும்தான் வரும். நம்ம போட்டு போனால் அதே சம் வருமா, நான் ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் ஒரு 20 சம் 30 சம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா, ஏன் இந்த சின்ன ப்ராப்ளம் இன்னும் சின்ன டைப்புக்கு போய் ஏன் இவ்வளோ சம் போட சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த எக்ஸசைஸ்லேயே பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு 10 சம் கொடுத்துருக்காங்க, உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அப்போ தான் எப்படி கன்சிடர் பண்ணுறாங்க, என்ன மாதிரி வந்து என்ன மாதிரி tan இன்வர்ஸாக நிப்பாட்டிக்கிறாங்க, XY மட்டும் தான் எனக்கு அந்த பக்கம் வரணும். டேன்லாம் இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் அந்த கான்ஸ்டன்ட்டில் கொண்டு போக முடிஞ்சால் கொண்டு போயிடலாம். சரியா, இப்போ பாருங்கள் இன்னொரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் அப்படி தான் 1 + x² x³ dy, அடுத்து x² dy/x² y dx இருக்குது. அப்போ இதுலேயும் அதே மாதிரி dy/dx தனியாக பிரிச்சாச்சு, அடுத்தது எக்ஸ் தனியாக பிரிச்சாச்சு, இன்டகிரேஷன் பண்ணியாச்சு. இன்டகிரேஷன் பண்ணும்போது லாக் வருது, லாகில் என்ன பண்ணணும், ஒரே மாதிரி லாகை செப்பரேட் பண்ணிக்கிறாங்க. லாகை செப்பரேட் பண்ணி ஆன்சர் போட்டிருக்காங்க. ஓகே, வரப்போகிற ஆன்சரில் லாக் வருமா, வராது. நான் என்ன சொல்லியிருக்கேன், tan இன்வர்ஸ் சைன் இன்வர்ஸில் என்ன பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் காமனாக இருக்கும், காமனாக எடுத்து கேன்சல் பண்ணுற மாதிரி தான் வரும். சைன் 2 பக்கம் இருந்துச்சுன்னா சைன் இன்வர்ஸ் எடுத்து கேன்சல் பண்ணிவிடுவோம், காசு இருந்துச்சுன்னா காசை கேன்சல் பண்ணுவோம், லாக் இருந்தால் லாக் கேன்சல் பண்ணுவோம். நமக்கு வரப்போகிறது XYயில் மேக்ஸிமம் வரும். சரியா, ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட்டோட வரப்போகுது. இது ரொம்ப முக்கியமான மெத்தட் வேரியபிள் செப்பரேஷன். அதை விட ரொம்ப முக்கியமானது சப்ஸ்டியூஷன் மெத்தட். சப்ஸ்டியூஷனில் 2 கேட்டகரி கொடுத்துருக்கேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம dy/dxும் எழுதலாம், dx/dyயும் கேட்கலாம். ஸோ நமக்கு வந்து லிபரலாக அப்படி ஸ்டேபிளாக கேட்பாங்கன்னா நீங்கள் dy/dx தான் எப்போ கேட்பாங்கன்னு வச்சுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் dx/dyயும் கேட்கலாம். இல்லை 3வது எக்ஸாம்பிளாக காட்டியிருப்பேன், அதில் dx/dy இருக்கும். ஓகே, நீங்கள் என்ன இருந்தாலும் கவனிக்க எப்படி ஞாபகம் வச்சுக்கணும். சப்ஸ்டியூஷன் மெத்தட்னா என்ன அர்த்தம்னா, இப்போ பர்டிகுலராக நான் சொன்னேன் எல்கேஜி பசங்களுக்கு நம்ம என்ன சொன்னோம், இந்த செக்ஷன் ஏன்னு சொன்னால் புரியாது. அப்போ என்ன பண்ணுவோம், நம்மளே என்ன பண்ணுவோம், இவங்க இந்த லைனை நெல்லுங்க, நீ வந்து இந்த இடத்துல நெல் அப்படின்னு ஒவ்வொரு குழந்தையும் என்ன பண்ணுவோம், நம்மளே என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு விஷயத்தில் வந்து யாராவது ஒரு இனிஷியேட்டர் உள்ளே போவாங்க. இனிஷியேட்டர் உள்ளே போய் என்ன பண்ணுவோம், அவங்களே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க இல்லையா. அதே மாதிரி தான்
இப்போ என்ன ஆகும், ரெண்டு பேர் சண்டை போட்டு ரெண்டு பேருக்கு ஒரு ஒழுங்கே இல்லைன்னா நடுவில் ஒருத்தவங்க போய் பஞ்சாயத்து பண்ணுறாங்களே, அதே மாதிரி நாங்கள் இங்கே இன்னொரு வேரியபிள் உள்ள வந்துடுவாங்க. அப்போ என்ன ஆகும், எக்ஸும் ஒய்யும் செப்பரேட் பண்ண முடியல அப்படின்னா, நீங்கள் செப்பரேட் ஆகலையா, சரி நான் ஒரு இசட்னு ஒரு வேரியபிள் வரேன், அங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து உங்களை வந்து செப்பரேட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நியூ வேரியபிளை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணுற வேரியபிள் தான் என்னென்னா இசட். அப்போ இசட் யார் அப்படின்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி. இல்லை எக்ஸும் இருக்காங்க, ஒய்யும் இருக்காங்க, கான்ஸ்டண்ட்டும் இருக்காங்க. ஓகேவா? அப்போ என்னாகும், ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் இசட். இப்போ பார்த்தீங்கன்னா சம்மில் நீங்கள் ஆல்ரெடி போட்டு பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா ஒய் டேஷ் இஸ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களா, இதில் எக்ஸு ஒய்லாம் பிரிக்கவே முடியாது. ஏன்னா எங்கே இருக்காங்க, சைனுக்குள்ளே இருக்காங்க. சைனுக்குள்ளே இருக்கும்போது நம்மளால் அவங்கள பண்ண முடியாது. அப்போ சைனுக்குள்ளே அவங்கள இருக்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக இந்த எக்ஸையும் ஒய்யும் பிரிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பட்டில் அப்போவுமே என்ன கிடைக்கும், எக்ஸும் ஒய்யும் மிக்ஸ் ஆகி தான் வரும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ப்ராக்கெட்டில் உள்ள டேர்ம் இருக்கு இல்லையா, அந்த டேர்ம் பார்த்திங்கன்னா எக்ஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஃபார்மெட்டில் இருக்குது. அதை என்ன பண்ணுறோம், நம்ம இசட்னு எடுத்துக்கிறோம். அந்த இசட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதணும். நல்லா ஞாபகம் வைங்க. இப்போ புதுசாக ஒரு வேரியபிளை உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னே அவங்களுக்கு ஒரு நம்ம மரியாதை கொடுக்கணும். அப்போ என்ன, ஒரு டீச்சர் வந்து பிரித்து கொடுக்கணும், டீச்சருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம்ல, அதே மாதிரி இந்த டிஇசட்டுக்கு இசட்டை உள்ளே கொண்டு வந்தோடனே இசட்டை மட்டும் கொண்டு போகக்கூடாது. இசட் பக்கத்தில் யாரை கொண்டு போகணும், இப்போ வேரியபிளில் என்ன மாறிடுச்சு, இசட்டாக மாறுது. அப்போ என்ன இசட்டாக மாறுச்சுன்னா நம்ம டிஇசட் பை டிஎக்ஸும் கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ டிஇசட் பை டிஎக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதில் இருந்து என்ன பண்ண போகிறீங்க, கொடுத்துருக்க ஈக்குவேஷனை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா ஒய் டேஷ் அப்படிங்கிறதும் டிஒய் பை டிஎக்ஸுங்கிறது ஒன்று. அப்போ என்னாகும், அந்த ஈக்குவேஷனில் டிஒய் பை டிஎக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல கொடுத்துருக்க கொஸ்டின் இருக்குல்ல, இதை வந்து அப்ளை பண்ணிக்கணும். இந்த ஒய் டேஷை அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடைக்கும், டிஇசட் பை டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் கிடைக்கும். சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டேன் வந்து அந்த கொண்டு போயிடுங்க. அப்போ உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து டேனு சைன்லாம் கலந்து வரும். டேன் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மறக்காமல் நம்ம இசட் இருக்குல்ல, கடைசியில் அந்த இசட்டில் ஆன்சர் கிடைக்கும். ஆனால் இசட்டுக்கு பதிலாக கொடுத்துருக்க நம்ம என்ன இசட் எடுத்தோம் அதை மாற்றிடணும். அதாவது கொடுத்துருக்க கொஷினில் எக்ஸு ஒய் தான் இருந்துச்சு. நீங்கள் தான் சொல்யூஷனை போடுறதுக்காக நீங்கள் புதுசாக ஒரு வேரியபிள் இசட் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்க. அப்போ ஆன்சரும் உங்களுக்கு இசட்டில் வந்திருக்கும். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு சம்மந்தம் கிடையாது, நான் கொடுத்தது எக்ஸ் ஒய் வேரியபிள் தான், எனக்கு ஆன்சரும் நீங்கள் எக்ஸ் ஒய் வேரியபிள் தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், கடைசி ஆன்சர் இங்கே பாருங்கள், டேன் இசட் ஈக்குவல் டு எனக்கு கிடச்சிருக்கு. ஆனால் நீங்கள் டேன் இசட்டை நிப்பாட்டலாமா, நிப்பாட்டக்கூடாது. ஏன்னா அவங்க என்ன வேரியபிள் இருக்காங்க, எக்ஸ்ஒய் வேரியபிள் இருக்காங்க, இசட்டில் இல்லவே இல்லை. அப்போ இசட்டை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுவோம், இசட்டுக்கு பதில் நீங்கள் யாரை சப்ஸ்டியூட் பண்ணிங்களோ அவங்கள மறக்காமல் அப்ளை பண்ணிவிடுங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். டேன் ஆஃப் இசட்டை எடுத்துகிட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 1 போடணும். இதே மாதிரி சம். ஸோ இது 12th ஸ்டாண்டர்டோட புக்கு, அதனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதில் உள்ள சம்ஸ் தான் உங்களுக்கு வரும். இதில் உள்ள ப்ராப்ளம் இதே மாதிரி தான் உங்களுக்கு பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் புக்லேயும் இப்படி தான் இருக்கும். இதே ப்ராப்ளம்ஸ் இருக்கும். 2-3 எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். சரியா? டிஃபரன்ஷியல் கால்குலேஷன் புக்ஸ் எதாவது எடுத்து பாருங்கள். இல்லை ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லிட்டு ராய் சிங்கானியா புக் இருக்கும். அந்த புக்கில் நிறைய சம்ஸ் இருக்கும். எம்சி கொஷின்ஸும் இருக்கும். சரியா? இதே டிஓ பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. இதுலேயும் என்ன பண்ணும், ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிங்கிற கான்ஸ்டன்ட்டை நம்ம இசட்னு எடுத்துக்கணும். இங்கே யார் இருக்கா, 4x ப்ளஸ் 2y மைனஸ் 1, அதை இசட்னு எடுத்துக்கோங்க. டிஇசட் கண்டுபிடிங்க. அதே மாதிரி இன்டெகிரேஷன் பண்ணிவிட்டு வரப்போ ஒரு லாஸ்ட் ஆன்சர் என்ன பண்ணணும், இசட்டில் இருந்து எக்ஸாக கன்வெர்ட் பண்ணி எழுதணும். ஸோ 2-3 சம் கொடுத்துருக்காங்களா. ஸோ டிஓ பை டிஎக்ஸ் அதான் ரொம்ப சிம்பிளாக போட மாதிரி, எக்ஸ் மைனஸ் ஒய் அதே மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக 2-3 சம்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதில் டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2-3 டைப் அவங்களே கொடுத்துருக்காங்க. எல்லா சம்ஸையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ இதில் நான் சம்டைம்ஸ் உங்களுக்கு என்ன கொஸ்டின் வந்து டிஎக்ஸ் பை டிஒய் கொடுப்பாங்க. அது வந்து நீங்கள் வந்து காலேஜ் லெவல் புக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன 2 மெத்தட் நான் சொல்லிட்டேன். 2 மெத்தட்லையுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபார் சால்வ் த ஃபாலோவிங் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லி 4th கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த 4th கொஸ்டின் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ நான் சிம்பிளாக உள்ள மெத்தடுங்கிறதுனால நான் இதுக்கு இவ்வளோ தூரம் ஹை வெயிட்டேஜ் கொடுக்கல. பட் இதுக்கப்புறம் உள்ளது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். இதுக்கு முன்னாடி நான் வந்து போன கிளாஸ் யாரெல்லாம் கவனிச்சுன்னா, அவங்க ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் ஒன்று சொல்லி கொடுத்தேன். என்னது, ஒரு பர்டிகுலர் ஈக்குவேஷன் இருக்கும், ஏஎன் ஒய் டபுள் டேஷ் இல்லை ஒய் பவர் என் இருக்கும், ஒய் டபுள் டேஷ் ஒய் ட்ரிபிள் டேஷ்லாம் இருக்குது அப்படின்னா, ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கிற இடத்துல 0 வந்துச்சு அப்படின்னா அது ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். நான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் சொல்லி கொடுத்தேன். அது லீனியர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இப்போது இது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டு அதை ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். அங்கே யார், லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இவங்க யார், ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன்ஸ்னால் யார், ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ஸ்பெசிஃபை பண்ணி எழுத முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது உங்களுக்கு கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு கொஷின் கொடுத்துட்டு அது ஹோமோஜினியஸாக இல்லையான்னு செக் பண்ணி 4 கொஷின் கொடுத்துட்டு இதுக்கு நீங்கள் பேசிஸில் நீங்கள் வந்து சாட் ஜிபிடி சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லை. இப்போ இதே மாதிரி நான் ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டிகிரி என் பேஸ்டு ப்ராப்ளம் எம்சிக்யூன்னு கொடுங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷனாக இல்லையான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஓகே, அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னென்னா
ஒரு ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு இருக்கும். எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு இருக்கும். அதில் நான் என்ன பண்ணுறேன், எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே டி எக்ஸ்ன்னு அப்ளை பண்ணணும், எங்கெல்லாம் ஒய் இருக்கோ அங்கே டி ஒய்ன்னு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது தனியாக டி செப்பரேட் ஆகி வரும். டி செப்பரேட் ஆகி வருது அப்படின்னா டி பவர் என்னன்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும். அதாவது என்னன்னா டி பவர் என் அப்படிங்கிறது தனியாக கண்டுபிடிக்க முடிஞ்சுது அப்படின்னா அந்த பவர் என் இருக்கு இல்லையா, அந்த என் அப்படிங்கிறது தான் அதனுடைய டிகிரின்னு சொல்லுவோம். அப்போ ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனுடைய டிகிரின்னு சொல்லுவாங்க, இல்லை ஆய்லர் ஹோமோஜினிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. அந்த கொஷினுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸுக்கு பதிலாகவும் ஒய்க்கு போய் சாதாரணமாக இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக சொன்னாலே எக்ஸோட பவர் அதிகபட்சமாக என்ன இருக்குது 2 இருக்குது, ஒய்யோட பவரும் 2 இருக்குது. அப்போ சிம்பிளாக சொல்லிடலாம். பட் இந்த கொஷினுக்கு செகண்ட் கொஷின் இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஃபார்மெட்டில் எழுத முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க. ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனில் வந்து dOB/dx = g ஆஃப் ஒய் கமா எக்ஸ்ன்னு எழுத முடியணும். அப்போ g ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு எழுதுறீங்களா, g ஆஃப் ஒய் பை எக்ஸ்ன்னு இருக்கும். இப்போ இதுக்கு இன்னொரு ஈக்குவேஷன் இருக்கும் பாருங்கள். இது வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களா, இதை வந்து g ஆஃப் ஒய் பை எக்ஸாக எழுத முடியுதா முடியலையான்னு பார்க்கணும். ஒவ்வொரு கொஷினையுமே நீங்கள் ட்ரை பண்ணணும். இந்த எக்ஸாம்பிள்ஸ் இந்த ரிமார்க்கை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்களே இந்த சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சின்ன சின்ன எக்ஸாம்பிள் தானே யோசிக்காதீங்க, மேபி இதே மாதிரி கூட கேட்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? இப்போ என்ன பண்ணுறோன்னா இங்கே பாருங்கள், இதில் பர்டிகுலராக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. இதனுடைய ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் ப்ராப்ளம்ஸ் போடுங்க. ஏன்னா இந்த புக்கில் அதிகமாக ப்ராப்ளம் இல்லை. இது இருக்கு இல்லையா, இந்த மெத்தடை மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு ChatGPTயில் போடுங்க. ChatGPTயில் போட்டிங்க இந்த பர்டிகுலர் டெஃபினேஷன் இருக்குல்ல, அதை மட்டும் நீங்கள் ChatGPTயில் போடுங்க. ChatGPTயில் போடும்போது ஹோமோஜினியஸோட ஆர்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய வரும். அதை நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஒன்றும் கிடையாது. எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ டிஎக்ஸ் போடுங்க, எங்கெல்லாம் ஒய் இருக்கோ டிஒய் போடுங்க. டி எல்லாம் தனியாக செப்பரேட் பண்ணிட்டு டீயை தவிர பேலன்ஸ் எல்லாம் ரைட் சைடு இருக்கும். டி பவர் சம்திங் ப்ளஸ் என்ன வரும். அப்போ டி பவர் சம்திங்னு என்ன வந்திருக்கு, டி பவரில் ஹையஸ்ட் ஆர்டர் என்ன வந்திருக்கோ அந்த நம்பர் தான் நான் என்ன சொல்லுவோம், ஹோமோஜினியஸ் ஆர்டர்னு சொல்லுவோம். இதே மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? அதே மாதிரி இந்த ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் வந்து எப்படி சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, அங்கே இந்த ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு y = vx, அதாவது இந்த சொல்யூஷன் கண்டுபிடிக்க ஃபார்ம் என்ன, y = vx. சம்டைம்ஸ் எப்படி வரும்னா x = vyயும் வரும். x = vyனா நீங்கள் கொஷினை பார்க்கும்போது கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ நீங்கள் சொன்னோம் இல்லையா, நம்ம வந்து இந்த இடத்துல g ஆஃப் dOB/dx வந்து g ஆஃப் y/x எழுதுவாங்க. இல்லை எனக்கு g ஆஃப் y/xன்னு எழுத முடியல, g ஆஃப் x/yன்னு எழுதுறாங்க. அதாவது என்ன, எனக்கு e பவர் x கொஷினில் இருக்குது, e பவர் x இருக்குது, சைன் இருக்குது அப்படின்னா e பவரில் x/yன்னு இருக்குது, இல்லை சைன் ஆஃப் x/yன்னு கொடுத்துருக்காங்க, காஸ் ஆஃப் x/yன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது x/y y/x எல்லாம் மாற்ற முடியாது. ஓகே, ரெசிப்ரோக்கெல்லாம் மாற்ற முடியாது. ஒன்று e பவர் x/y இருந்தாலும் ரெசிப்ரோக்கல் கொண்டு வந்தாலும் e பவர் -x/y கொண்டு வரலாமே தவிர e பவர் y/x கொண்டு வர முடியாது. அப்போது இந்த மாதிரி ட்ரிக்னாமெட்ரிக் இந்த மாதிரி டிரான்சென்டல் பார்ட் இருக்கு இல்லையா, e பவர் லாகு சைன்லாம் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள y/x இல்லாமல் x/y இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல y = vx போடக்கூடாது. ஓகே, அப்போ அந்த மாதிரி டைப்ஸுமே என்ன பண்ணணும், x = vy அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ நான் இந்த பார்ட்டு நான் ஏன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன்னா, இதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறதுல உங்களுக்கு கஷ்டமாக போயிடும். ஸோ அதனால் இதுக்கு நீங்கள் ரொம்ப டைம் எடுக்க தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிவிடுங்க. பட் இந்த டாப்பிக்லாம் நமக்கு தேவைப்படும். இது இருந்தால் தான் நம்ம அடுத்த சம்ஸ்லாம் போட முடியும். அதனால தான். சரியா? இதே பிடியில் ஜாக்கோபியன் பார்த்தோம் இல்லையா ஃபஸ்ட் யூனிட்டில், அதே மாதிரி தான் உங்களுக்கு பிடிலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிடி நீங்கள் செல்ஃப் ஸ்டடி கூட படிச்சிட முடியும். ஆனால் இப்போ ஓடி அப்படி கிடையாது. ஓடி நீங்கள் எல்லா சம்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணணும். ஒர்க் அவுட் பண்ணி எல்லா மெத்தட்ஸையும் ஞாபகம் வச்சுக்கணும். 4 மெத்தட் சொல்லிக் கொடுக்கணும், 4 மெத்தட் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். y = 4x, y = vx போட்டிருக்காங்களா, ஏன்னா dY/dx முதல்ல கண்டுபிடிச்சி பாருங்கள். dY/dx கண்டுபிடிச்சி பார்த்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிடும் y/x இல்லை x/yன்னு சொல்லலாம். மேம் ஃபஸ்ட்டு பார்ட்டில் y/x இருக்குது, ரெண்டாவதுல x/y இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் ஏதா dY/dx இருக்கா இல்லை dx/dy இருக்கான்னு மட்டும் செக் பண்ணுங்கள். நீங்கள் அந்தளவு கூட கண்டுபிடிக்க தேவையில்லை. dx/dy dY/dx. இங்கே எனக்கு dY/dx நீங்கள் என்ன வேரியபிள் கன்வெர்ட் பண்ணுறீங்க, y = vxன்னு கன்வெர்ட் பண்ணுறீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க, விங்கிற வேரியபிளை நீங்கள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கிறப்போ நார்மலாக டிஃப்ரென்சியேஷன் பண்ணி நான் அந்த ஃபார்முலா டேபிள் புக் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த ஃபார்முலா டேபிள் புக்கை வந்து ஃபார்முலா புக்கை ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 10 நாளைக்கு மேலே ஆகிடுச்சு நான் கொடுத்து. நான் என்ன சொன்னேன், 24 பக்கம் இருக்கா, ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் படிங்கன்னு சொன்னேன். யாரெல்லாம் ஃபார்முலா புக் படிச்சிட்டிங்க, படித்தவங்களாம் கமெண்ட் பாக்ஸில் நான் வந்து ஃபார்முலா புக் படிச்சிட்டேன்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் ஃபார்முலா புக்கை வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 பேஜாக முடிச்சிருக்கீங்கன்னு பார்ப்போம். அதில் உள்ள ஃபார்முலாஸ்லாம் இங்கே தேவைப்படும். நான் சொன்னேன் இல்லையா, டேரெக்டாக அப்ளை பண்ணுற மாதிரி தேவைப்படும். இப்போ இந்த ஸ்டெப்லாம் போட்டிங்கன்னா உட்காந்து இதெல்லாம் எங்கள் ஃபார்முலா எங்கே இருந்து வந்துடுது, அந்த ஃபார்முலா புக் கொடுத்தேன்ல அதில் இருந்து தான் வரும்.
அப்படியே டேரெக்டாக சம்ஸ் அப்ளை பண்ணணும். நான் சொன்னேன் உட்காந்து மெமரி பண்ணாதீங்க, ஜஸ்ட் வந்து எப்படி வருது 2-3 எக்ஸாம்பிள்ஸ் அப்ளை பண்ணி பாருங்கள், அப்ளை பண்ணி பார்த்து படிங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதை படிச்சிருந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே, இந்த எக்ஸாம்பிள் இந்த ODE PD ரெண்டுத்துலேயுமே தேவைப்படுற எல்லா ஈக்குவேஷன்ஸும் அதில் நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன். சரியா? ஸோ அப்போ என்னன்னா அதை மாதிரி நார்மலாக டிஃப்ரென்சேஷன் பண்ணி டிஃப்ரென்சேஷன் பண்ணி போட வேண்டியதான். ஸோ அப்போ என்னன்னா இதுவும் அதே மாதிரி தான். இதை ஒரே ஒரு சம் d(x/y) இருந்துச்சு. d(x/y)ல் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும். நான் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 3 சம் இருந்தாலும் பரவாயில்ல, 4 சம் இருந்தாலும் பரவாயில்ல, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இது dy/dx தான். எஸ், இங்கே பார்த்தீங்களா, எஸ் இப்போலாம் கொடுத்துருக்காங்க போல அவங்களும். இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனுக்குள்ளே யார் இருக்கா, e பவரில் x/y. அப்போ என்னாகும், இங்கே y = vxன்னு எடுக்கக்கூடாது, x = vன்னு எடுக்கணும். எடுத்துகிட்டு நீங்கள் ஆன்சர் போடணும். ஸோ இது மாதிரி உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னா 2-3 சம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எக்ஸாமில் அவ்வளோ சீரியஸான கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு கேட்க போகிறது கிடையாது. ஏன்னா இப்போ உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா இந்த மாதிரி கேட்பாங்க. இப்போ ஒரு லீனியர் ஃபஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் உங்களுக்கு எக்ஸாமில் எப்படி கேட்குறாங்கன்னா, இந்த ஃபஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கா, அதே மாதிரி உங்களுக்கு செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கும். செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. என்ன அப்படின்னா d² ப்ளஸ் காலேஜில் கூட படித்த ஞாபகம் இருக்கும், +8 = 8 × y = 0. ஞாபகம் இருக்கா இந்த மாதிரி சம்லாம்? இந்த மாதிரி சம்ஸ்லாம் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். இது செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். பவர் 2 இருக்கா? இப்போ இது என்ன பண்ணுவீங்க, d எடுத்துகிட்டு என்ன பண்ண சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு, m² போடுங்க. m² + 7m + 8 = 0. இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு 2 ரூட் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. 2 ரூட் கண்டுபிடிக்கும் போது நமக்கு 2 ரூட்டுமே m1 m2 கிடைக்கும். m1 m2 ரெண்டுமே வேறு ரூட்டாக இருக்குது. m1ம் m2 வேறு ரூட்டாக டிஃப்ரெண்ட் ரூட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன படிப்போம், ae⁴m1x ப்ளஸ் be⁴m2x. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, இது வந்து சேம் ரூட்டாக இருந்தால். அதே டிஃப்ரெண்ட் ரூட்டாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க, a + bx. இது என்னாகும், m1 m2 இருக்கா, இதே மாதிரி சேம் ரூட் m1 m2 ஒரே நம்பராக வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன ரூட்டு, a + bx e⁴mxன்னு சொல்லுவோம். இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இல்லை, 11th 12th இல்லை, காலேஜ் புக்கில் இருக்கும். இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு நோட் வந்து கொடுத்துருவேன். ஓகே, இன்னைக்கு கிளாஸில் கொடுப்பேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஹாஃப்னா நான் டீச் பண்ணுறேன், அடுத்த ஹாஃப்னால் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இதில் தான் உங்களுக்கு கேட்பாங்க. அதே எனக்கு வரப்போகிற ஆன்சர் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர். எனக்கு ஃபேக்டரைசேஷன் பண்ணி பார்க்குறேன். எனக்கு ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது எனக்கு வந்து ரியல் ரூட்ஸே கிடைக்கல அப்படின்னா எனக்கு இமேஜினரி ரூட்ஸ் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வரதெல்லாம் ஆல்ஃபா ± i பீட்டா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவீங்க, ae⁴1x α(x)ன்னு போட்டுக்கோங்க ப்ளஸ் a cos bx, சாரி ஆமாம் a cos bx வந்து ஐ திங்க் a இங்கே இருந்தால், சரி a இங்கே வராது, e⁴α1 மட்டும் தான் இருக்கும். e⁴α1x a cos βx ப்ளஸ் b sin βxன்னு இருக்கும், b sin βxன்னு இருக்கும். ஸோ இந்த மெத்தட் மொத்தம் 3 மெத்தட் தான் இருக்கும். 3 மெத்தடையும் சால்வ் பண்ணால் CF கிடைக்கும். CF எப்போ கிடைக்கும், ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் 0 இருந்தால் CF கிடைக்கும். PIனா ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் e⁴1/x cos x sin xன்னு சொல்லிட்டு இந்த பேசிக்காக ப்ரைமரியாக இருக்கும். அந்த டாபிக் ரொம்ப முக்கியம். அதுலேருந்து நிறைய கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இதுக்கு முன்னாடி நடத்ததெல்லாம் கொஞ்சம் லோ வெயிட்டேஜ் கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் கொடுக்க போகிறதுனா ஃபஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கும் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கும் கொஞ்சம் அதிகமாக டைம் எடுத்து கொஞ்சம் அதிகமாக ப்ராப்ளம், அதுக்கு ஒரு 4-5 ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா போதும். ஃபஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கும் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு மட்டும் நிறைய ப்ராப்ளம் எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். சரியா? இப்போ வந்து உங்களோட 10th புக்கில் 12th புக்கில் என்ன இருக்குது, ஃபஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மட்டும்தான் இருக்குது. ஃபஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் உங்களுக்கு இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறது தான் உங்களுடைய முக்கியமான பார்ட். இது உங்களுக்கு டேரெக்டாக கேட்குறாங்க, கொஷின் கொடுத்துட்டு இந்த கொஷினுடைய இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் என்னன்னு கேட்குறாங்க. இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம்ஸ் எடுங்க. என்ன ஃபுல்லாக சொல்யூஷன் கண்டுபிடிக்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர். இதே எக்ஸாம் இதே சிலபஸ் வந்து கேட் எக்ஸாமில் இருக்குது. கேட் எக்ஸாமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதில் எஸ்பெஷலி இந்த இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் மட்டும் கண்டுபிடிங்க. ஒவ்வொரு கொஷினும் கொடுத்துட்டு இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் தான் யாருன்னா வேறு ஒன்றும் கிடையாது, e⁴ pdx. p அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா இந்த இருக்கு இல்லையா, கொடுத்துருக்க ஈக்குவேஷன் இப்படி இருக்கும். அதாவது இந்த மாதிரி ஈக்குவேஷனாக இருக்கும், dy/dx ப்ளஸ் py = 0. நல்லா கவனிங்க, p பக்கத்தில் நான் எது அழுத்தந்தமாக சொல்கிறேன், y சொல்கிறேன். dy/dxன்னு இருந்தால் dy/dx ப்ளஸ் py = 0 நான் சொல்கிறேன். அது dx/dy என்ன பண்ணுவேன் சொல்லி யோசிச்சு பாருங்கள், dx/dy
ப்ளஸ் பி எக்ஸ் ஈக்குவல் டு 0 இருக்கும். வாட் எவர் எது இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி காம்பினேஷன் ஒரு டெரிவேட்டிவ் ப்ளஸ் ஒய் பி இன்ட்டு அங்கே உள்ள இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வேணும், அந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ஈக்குவல் டு 0 வரப்போகுது. ஓகேவா? அப்போ டிபெண்ட் வேரியபிள் அப்போ என்னாகும், நமக்கு இந்த இடத்துல வேரியபிள் செப்பரேஷனுக்கான ஃபார்முலா என்ன, அதாவது இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன அப்படின்னா இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நமக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். e⁻∫ pdx அதில் p யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு நான் சொன்னேன் dy/dx ப்ளஸ் pyன்னு சொன்னேன்ல, அந்த ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் யாரோ அவங்க தான் p. ஃபஸ்ட்டு பியை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இதில் அப்ளை பண்ணால் இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் கிடைக்கும். இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் மட்டும் கேட்பாங்க. இன்கேஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பில்லை, இவ்வளோ பெரிய சம் கேட்கறதுக்கு வாய்ப்பில்லை, இருந்தாலும் உங்களுக்கு கேட்டாங்க சொல்யூஷன்னு கேட்டாங்கன்னா y இன்ட்டு cf இன்டர்ல ஐஎஃப், அது இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டு இன்டெகிரேட்டிங் ஃபேக்டரை இந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்றது தான் சொல்யூஷன். சொல்யூஷனுக்கான ஃபார்முலா மேபி டேரெக்டாக ஃபார்முலா கேட்க வாய்ப்பு இருக்குது, சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இந்த சம் மட்டும் நீங்கள் 2-3 சம் நீங்கள் ஒரே சம் கூட 2-3 டைம் நீங்கள் போடுங்க. எதுக்காக நான் சொல்கிறேன்னா டைம் ரெடியூஸ், நம்ம டைம் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்கக்கூடாது. மெத்தட் இருக்குது, எல்லாருக்கும் காமன் தான். பட் நீங்கள் ஆஸ்பிரண்ட்லேயே சின்சியர் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க, டாப் ஆஸ்பிரண்ட்டாக வர போகிறீங்க அப்படின்னா ஓகே, இது எல்லாருக்கும் தெரியும், 12th ஸ்டாண்டர்ட் புக்லேயே இருக்குது. எல்லாமே என்ன பண்ணுவாங்க, ஃபார்முலா படிச்சுட்டு போயிருப்பாங்க, இது என்ன பண்ணணும் படிச்சிருப்பாங்க, ஃபார்முலா புக்கை படிச்சிருப்பாங்க. ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது அப்படியே ஒர்க் அவுட் பண்ணுவோம், 4 ஆன்சரில் எது வருது அதை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போவாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், இதே மாதிரி ப்ராப்ளம் தான் நிறைய சம்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனால் அங்கேயும் போய் நீங்கள் போய் ப்ராக்டிஸ் பண்ண தேவையில்லை, அங்கே நீங்கள் அப்ளை மட்டும் பண்ணால் போதும். ஏற்கனவே இதே மாதிரி நிறைய சம் நான் போட்டிருக்கேன்ப்பா அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ட்டோட நம்ம போவோம் இல்லையா. ஒரு 10 தடவை ஒரு கொஸ்டின் நம்ம இம்போஷன் மாதிரி 100 தடவை இம்போஷன் எழுதியிருக்கோம். அதே 2 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்குறாங்க, 100 தடவை நீங்கள் எழுதி பார்த்துருக்கீங்க, 100 முறை ஒரு நோட்டு ஃபுல்லாக எழுதிருக்கீங்க. அந்த 2 மார்க் போய் எக்ஸாமில் எழுத சொன்னால் அப்படி எடுத்த உடனே சரசரன்னு வேகமாக எழுதுவோமா இல்லையா. அப்போ 100 முறை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போய் எழுதுகிற கொஸ்டினுக்கும் சரி ஓகே இது சும்மா பார்த்துட்டு போய் எழுதலான் இருக்கும், அந்த பாதியில் ஸ்டக் ஆகி நிற்கும், அடுத்து என்ன பண்ணுன்னு தெரியாது, ஏன் இப்படி வித்தியாசமாக வருதுன்னு யோசிப்போம். அப்போ அதே மாதிரி தான். அப்போ இந்த ப்ராப்ளம் தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி தான் பார்க்கணும். நல்லா சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ChatGPTயில் எடுத்து நிறைய ப்ராப்ளம்ஸ் பாருங்கள், ChatGPT ஆன்சர் உங்களுக்கு போட்டு கொடுப்பாங்க. ஆன்சரோட சில கொஷின்ஸ்லாம் இருக்குது, அதை அப்படியே உட்காந்து பார்த்தாலே போதும், கண்ணால் பார்த்தாலே போதும். அதுக்கப்புறம் நோட்டில் ஃபேர் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் அங்கேயே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போட்டிருப்பாங்க. அப்போ உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். அப்போ லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனையும் சரி, செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்லையும் எவ்வளோ தூரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 to 45 minutes உட்காந்து அது படிங்க. எனக்கு கண்டினியூஸாக நான் 30 to 45 minutes படிப்பேன். நான் சொல்லிட்டு ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து நான் வந்து படிக்கும்போது எனக்கு டயர்ட் ஆகுது, ரெஃப்ரெஷ் ஆகுது அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபோனில் அலாரம் வச்சுக்கோங்க. 15 நிமிஷம் முதல்ல படிங்க போதும். 15 நிமிஷத்துக்கு உங்கள் ஃபோனில் அலாரம் வைங்க. ஏதாவது ஒரே ஒரு கொஷின் மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு கொஷினுக்கு 15 minutes செலவு பண்ணுங்கள். அந்த 15 minutes போடுங்க. எப்போவுமே நம்மளுடைய மூளை ஆரம்பிக்கிறதுக்கு தான் தயக்கப்படும். அந்த 15 நிமிஷம் வேலை பார்த்தா போதும். 15 நிமிஷம் அலாரம் அடிச்சோன்னே எந்திரிச்சிடலான்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து படிங்களேன், ஆட்டோமேட்டிக்காக மூளை ஒத்துக்கும். சரி ஓகே போனால் போதும் 15 நிமிஷம் படிச்சுக்கணும். இதே நீங்கள் காலையில் 4 மணிக்கு எந்திக்கிறீங்களா, எந்திக்க வேணும், நம்ம 4 மணிக்கு எந்திக்கலாம், உடம்பு ஒத்துக்கவே இல்லைன்னு வச்சுக்கலாம், மதியம் கொஞ்சம் நேரம் நான் தூங்கிக்கிறேன், இல்லை நைட்டு தூங்கிக்கிறேன், ஏதோ ஒரு கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மூளை ஒத்துக்கும். நான் பகல் முழுக்கும் வேலை செய்வேன், நைட்டும் வேலை செய்வேன், காலையில் நான் எந்திக்க மாட்டேன்னா அதுவே சொல்லாதான். அப்போ என்னாகும், நீங்கள் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த கொஷின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணும்போது உட்காந்து உங்களை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி உட்காந்து படிங்க. கஷ்டமாக தான் இருக்கும். நான் 10 வருஷம் கேப்புக்கு அப்புறம் படிக்கிறேன், வாட் எவர் என்ன இருக்கட்டும். இப்போ நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், அவ்வளோதான். 12th புக்கு நான் படிக்கிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் பிஎஸ்சி மேக்ஸ் புக்கு பார்க்க போகிறோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அப்படியே ஆஸ்பிரண்ட் வந்துடும். லெவல் பை லெவலாக டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் போங்க. நான் எடுத்தோடனே ஆஸ்பிரண்ட்டாக தான் போவேன்னு நினைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு 12th ஸ்டாண்டர்ட் லெவல் முடிங்க, அடுத்து பிஎஸ்சி லெவல் முடிங்க, அதுக்கப்புறம் ஆஸ்பிரண்ட் லெவலில் யோசிக்கணும். ஆஸ்பிரண்ட் என்ன பண்ணுவான், 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் கரெக்டு எந்த ஆப்ஷன் தப்புன்னு செக் பண்ணுவான். அப்போது எம்சிக்யூ பேஸில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் பண்ணி வரலாம். நீங்கள் கண்டிப்பாக ஓடி அண்ட் பிடிக்கு எவ்வளோ தூரம் நீங்கள் கொஸ்டின் இப்போ சால்வ் பண்ண முடியுமா. கேட் எக்ஸாம்ஸ்லாம் இந்த சிலபஸ்லாம் உண்டு. நீங்கள் கேட் எக்ஸாம் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணலாம். செல்ஃப் ஸ்டடி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம். ஓகேவா. ஸோ அது சேம் டைம் இதில் வந்து முக்கியமாக இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னா, நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் புக்ஸ் ஏதாவது சஜஸ்ட் பண்ணி படிக்க முடிஞ்சால் நல்லது. டிஃபரன்ஷியல் கால்குலேஷன் புக் இருக்கும், இல்லை ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனே புக் இருக்குது. அதே மாதிரி ஏதாவது ஒரு புக்ஸ் எடுத்து படித்தா ரொம்ப நல்லது. என்னோட ஒப்பீனியன் எல்லா யூனிட்லேயுமே எல்லா புக்ஸ்லேயுமே பின்னாடி எம்சி கொஷின்ஸ் இப்போலாம் இருக்குது. கைடு மாதிரி விற்கிறாங்க இல்லையா, பிஎஸ்சி மேக்ஸோடைய கைடு, இல்லைனா அண்ணாமலை யூனிவர்சிட்டி, வேறு பாரதாஸ் யூனிவர்சிட்டி, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இருக்காங்கல்ல, அவங்களுடைய பிஎஸ்சி மேக்ஸ் புக் வாங்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான சம்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் கொடுக்கும். புக் ரீட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா. ஸோ அதே மாதிரி எக்ஸ் கொடுத்துருந்தாங்க, என்ன பண்ணுங்க கேட்டிருக்காங்க பாருங்கள். அதே dy/dx அப்படின்னு கொடுக்காம dx/dy கொடுத்துருந்தாங்கன்னா என்ன ஃபார்முலா, அதை பேஸ் பண்ணி ஒரு 3 சம் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சிம்பிள். பார்த்தீங்கன்னா பார்க்க தான் பெருசாக தெரியும், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அழகாக கவனித்து நீங்கள் போட்டிங்கன்னா ஆன்சர் போட்டுடலாம். அழகாக கவனித்து நீங்கள் போட்டு பிஆர் கியூஆர்னு கண்டுபிடிச்சிட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம், அதே மாதிரி போனால் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமெல்லாம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கவே இருக்காது. உட்காந்து ஆன்சரோடு தான் உங்களுக்கு இருக்குது. இந்த எக்ஸாம்பிள் சம்ஸில் 3-4 சம் கொடுத்துருக்காங்களா, இது எல்லாத்தையும் ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஒரு எக்ஸசைஸ் சம் கொடுக்க போகிறேன். இப்போ என்ன பண்ணால் இதில் உள்ள எக்ஸசைஸ் சம்ஸும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி போடலாம். இது எல்லாத்துக்குமே நீங்கள் 10th இது வந்து 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் புக்கோ ஐ திங்க் 12th நினைக்கிறேன்னு
ஆமாம் 12th மேக்ஸ் புக்கு. ஸோ 12th மேக்ஸ் புக்கில் 10வது யூனிட் சாப்டர் 10 இருக்குல்லையே அதனுடைய புக் பேக் கொஷின்ஸ் சரியா சொல்யூஷன் எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுக்கெல்லாம் சொல்யூஷன் வந்துடும். அதில் நீங்கள் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். எனக்கு பிஎஸ்சி மேக்ஸ் புக்லாம் ரெஃபர் பண்ண முடியல, இங்கேயே உங்களுக்கு 10 சம்க்கு மேலே இருக்கே, இந்த சம்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். சரியா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி எம்சி கொஷின் இருக்குது. நான் எப்போவும் சொல்லியிருக்கேன் 10th ஸ்டாண்டர்ட் புக் எடுத்துட்டிங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் புக் எடுத்தால் புக்குக்கு பின்னாடி ஒன்று இப்போ நான் சொல்லி கொடுத்துட்டேன்ல. இப்போ உட்காந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி உங்களுடைய குவிஸ்க்கான பார்ட் என்னென்னா இங்கே பாருங்கள் 10.9 ஒரு எக்ஸசைஸ் இருக்கா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு என்னென்னா இப்போ நான் சொல்லி கொடுத்த எல்லா கலெக்ஷன்ஸும் சேர்ந்து எம்சி கொஷின்ஸ். இதை அப்படியே வச்சுட்டு என்ன பண்ணணும், உட்காந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு குவிஸ் எழுத ஆரம்பிக்கணும். குவிஸ் எழுத ஆரம்பிக்கும் என்ன பண்ணணும், உங்களை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் கொஷினில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக எத்தனை கொஷின் கொடுத்துருக்காங்க, மொத்தம் 20 கொஷின், 20 தாண்டி இருக்குது, 25 இருக்குது. இந்த 25 கொஷின்ஸுக்கும் நீங்கள் ஆன்சர் போட்டு 25க்கு ஆன்சரும் புக் பேக் கொஷின்ஸ்க்கு ஆன்சர் இருக்குது. அப்போ 25ல் எத்தனை மார்க் வாங்குறீங்க அப்படிங்கிறத எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இன்றைக்கி 10 மணி 11 மணி படிப்பீங்க இல்லையா, அப்போ நான் உங்களுக்கு மெட்டீரியல் கொடுப்பேன்ல, அதை படிக்கும்போது இதையும் சேர்த்து படித்து முடிச்சிடணும். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய ஒரு 80% கண்டென்ட் இதிலே முடிஞ்சிட்டு இன்னும் ரிமைனிங் ஒரு 20% இருக்குல்ல, அதை நான் அப்புறம் தரேன். ஏன்னா லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனும் நான் இன்றைக்கி கண்டென்ட் கொடுப்பேன். இன்றைக்கி காலை 10 மணிக்கு செல்ஃப் ஸ்டடி டேட் ஜோன் இருக்கு இல்லையா, காலை 10 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே படிக்கணும் இல்லையா, அந்த 10 to 12 படிக்கிற இடத்துல நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா இந்த பர்டிகுலர் கண்டென்ட் கொடுப்பேன், ஒரு பிடிஎஃப் ஒன்று கொடுப்பேன். அந்த பிடிஎஃப்ல உள்ளது எல்லாமே நான் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ப்ராப்ளம் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கு முதல்ல கஷ்டமாக தெரியும், எல்லாமே சொல்லுவாங்க சித்திரமும் கைப்பழக்கமும், குழந்தை எழுத அந்த குழந்தைக்கு ஏபிசி நல்லா பழகிற மாதிரி நீங்களும் அதே மாதிரி ஒரு குழந்தையாக இருந்து படிக்க ஆரம்பிங்க. அப்போ தான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் புரியும். எனக்கு எல்லாம் தெரியும்னு மெதமெத்தமாக போனோம்னா கண்டிப்பாக அது நம்மளை ஏமாற்றி விட்டு போயிடும், நம்ம அதை மார்க்க விட்டுருவோம். அப்போ நாங்கள் நிதானம் வேணும், ரொம்ப அவசரப்பட தேவையில்லை. டைமர் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுலாம் கொஞ்சம் நாள் போகட்டும். எல்லா சம்க்கு நான் என்ன சொல்லுவேன், டைமர் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பட் இதுக்கு மட்டும் நான் என்ன சொல்லணும், முதல்ல சம்மும் ப்ரொசீஜரும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்முலா இருக்குது. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்முலா எந்த ஃபார்முலா எங்கே வரும்னு தெரியாது, இது என்ன டைப்புன்னு முதல்ல புரிஞ்சுக்க முடியாது. அதெல்லாம் பழகணும்னா நீங்கள் 2-3 டைம் அதில் பழகணும். ரொம்ப நல்லா பழகி பார்த்தா இப்போ நீங்கள் நல்லா உங்கள் வீட்டில் சாதாரணமாக ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வராங்க, ஒரு ஸ்ட்ரேஞ்சராக ஒரு ரெட்டை பிள்ளைங்க வராங்க. ரெட்டை பிள்ளைங்க வந்தாங்கன்னா இதில் யார் அந்த குழந்தை, ஃபஸ்ட்டு குழந்தை யார், ரெண்டாவது குழந்தைன்னு பேர் மட்டும் தெரியும், ஆனால் ஐடென்டிஃபை தெரியாது. ஆனால் உங்கள் வீட்லேயே ஒரு குழந்தை ரெட்டை பிள்ளை இருக்குது அப்படின்னா தினம் பார்த்து பழகிருப்பீங்க. அந்த குழந்தையில் யார் இந்த குழந்தை, யார் மூத்த குழந்தை, யார் சின்ன குழந்தை கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி தான் அந்த குழந்தைய நீங்கள் ஸ்ட்ரேஞ்சராக பார்க்கும்போது வித்தியாசமாக தெரியும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அது கூட நீங்கள் பழகிட்டிங்கன்னா அதோடைய கேரக்டரை வச்சு ஈஸியாக நம்ம இவங்களோட கேரக்டர் இது, அப்போ கேரக்டர் இப்படி கேரக்டர் உள்ளவங்க பெரியவங்க, இந்த கேரக்டர் உள்ளவங்க சின்னவங்கன்னு கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா, அதே மாதிரி வரும். ஸோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கூட நீங்கள் ஆத்மாத்தமாக பழகுங்க. ஸோ மை ஃபேவரட் டாபிக். பட் நான் என்ன சொல்கிறேன், ஒரு சின்ன ஒரு பஸ்ஸில் க்ரியேட் பண்ணும்போது சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குதோ அந்த ஹாப்பினஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் கிடைக்கும். ஸோ இப்போ என்னன்னா நீங்கள் உட்காந்து ஐயோ எனக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனே இப்போ தெரியாது, இப்போ நான் படித்து ரொம்ப வருஷம் ஆகுது, இந்த மாதிரிலாம் வேண்டாம். ஓகே, ஒரு புது லாங்குவேஜ் கற்றுக்கிட்டா எப்படி அழகாக தத்தி நம்ம கற்றுப்போல, அந்த மாதிரி கற்றுக்கோங்க, ஜாலியாக படிங்க. ஓகே, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது வீடியோஸ் ஏதாவது பாருங்கள், எம்சிக்கு பேஸ்ட் ட்ரைனிங்ஸ் ஏதாவது கொடுத்துருப்பாங்க, அதை ஏதாவது படிங்க. 2-3 விஷயத்த நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். முதல்ல அவங்க யாருன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிவிட்டு அப்புறம் அவங்கள பயிற்சி பண்ணுங்கள். ஸோ பயிற்சியும் உங்களுக்கு சரியான நேரத்தில், அதுவும் எக்ஸாம் காலத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். அந்த தேர்வு காலத்தில் அந்த 3 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் எக்ஸாம் எழுதினா அந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் பார்ட்னராக இந்த லெசன் உங்களுக்கு இருக்கும். இது நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் படிச்சிட்டீங்கன்னு மறக்கவே மறக்காது. சொல்கிறாங்க இல்லையா, ஒரு டாபிக் நான் படித்தேன் மேம், அடுத்த டாபிக் போக மறந்துடுதுன்னு. பட் இது அப்படி கிடையாது. ஏன்னா இது கூட நீங்கள் ஆத்மாத்மா வாழ்வீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ சம்ஸ் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 சம், எல்லா டைப்லையும் 10 சம் போட்டு பாருங்களேன், மறக்கவே மறக்காது. அப்புறம் எம்சி கொஷின்ஸ் ஒரு 15 சம் போட்டு பாருங்கள். அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக அந்த டாபிக் உங்களுக்கு மறக்கவே கூடாது. இன்றைக்கி ஃபுல் டே நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஒரு 2 டாபிக் மட்டும் 2-3 டாபிக் மட்டும் திரும்ப நெட்டில் சர்ச் பண்ணி அதுக்கு ரிலேட்டடாக சம்ஸ் இருந்துச்சுன்னா அதை உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எம்சிக்கு பேஸ்டு ட்ரைனிங்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ChatGPT, Gemini AIலே உங்களுக்கு கிடைக்குது. சரியா? ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹேவ் எ நைஸ் டே. ஸோ இது உங்களுடைய 80% கண்டென்ட் கவர் ஆகும். இதுக்கு ரிலேட்டடாக சம்ஸ் எல்லாம் நேற்று ஒரு பார்ட் கொடுத்துட்டேன். இன்னைக்கு காலைல 10 மணிக்கு செகண்ட் பிடிஎஃப் கொடுக்குறேன், அதையும் படிச்சிருங்க. சரியா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த 25 கொஷின்ஸை ஒர்க் அவுட் பண்ணிட்டு 25ல் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்றதை என்கிட்ட சொல்லுங்கள். சரியா? தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல்.